ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு பாஸ்தா செய்ய போகிறோம். அந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா நானே தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த பாஸ்தா பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா பண்ண போகிறோம். அது நான் தனியாக எனக்கு எப்படி பாஸ்தா பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் நான் இந்த இப்பி பாஸ்தா நான் யூஸ் பண்ணுறேன். தெரியுதா? தெரியுது. இப்போ நான் இந்த இப்பி பாஸ்தா யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி நான் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நல்லா இதை கரெக்டாக பண்ணுவோமா அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? எஸ், தெரியுது. ஸோ இந்த இடத்துல ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ படி நம்ம பண்ணலாம். எப்படி? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம், சிம்மில் வச்சுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த டம்ளர் இருக்குல்ல, ஸோ இப்போ நம்ம இந்த டம்ளர் வச்சு ஒரு 45 நம்ம அதாவது முக்கால் டம்ளராக நம்ம கொஞ்சம் எடுத்து ஊற்றுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டம்ளர் அது ஒரு 75 நம்ம ஊற்றணும். இன்னொரு 75. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் 275 நம்ம ஊற்றிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மசாலா பேக்கெட் மேகி மாரி இது கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாஸ்தாஸ் இருக்குது. தெரியுதா? எஸ், இதுக்குள்ளே பாஸ்தாஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பேக்கெட்டை பிரித்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பேக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை போடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்தா போடுவோம். இதுக்குள்ளே கார்ன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்தா போடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸோ இப்போ நம்ம எல்லா பாஸ்தாவையும் நம்ம ஒன்றா சேர்க்கலாம். ஸோ இப்போ நல்லா வேகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், மிக்ஸ் பண்ணலாம். சரி, இது பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட் சாஸோட ஸ்மெல் தெரியுது. நெக்ஸ்ட் அந்த பாஸ்தா கார்னோட போட்டிருக்கனால அந்த ஸ்மெல் பர்ஃபெக்டாக இருக்குது.
ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் ஆட்டம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கலர் பாஸ்தாலாம் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து நல்ல பாஸ்தா வந்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாட்டி பாஸ்தா பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பாஸ்தா வந்து க்ரியேட் பண்ணுவோம் ஒயிட் சாஸ்லேருந்து அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, எப்படி வரும்லாம் தெரியல. இது வாங்கியாச்சுன்னா இதுலேயும் வந்து அரிக்கணும் மேலே இருக்குது, எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. கேரட்ஸு அதெல்லாம் வந்து அதுலேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அங்கங்கே லைட்டாக தெரியுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இது நல்லா இருக்கணும். ஆக்சுவலி பாஸ்தா வந்து லைட்டாக வெந்திருக்கு, லைட்டாக தான் வெந்திருக்கு, இன்னும் நல்லா வேகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும் இந்த அளவுக்கு இது வந்து வெந்திருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கெட்டியாக வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி ரெடியாக அப்புறமா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாஸ்தா சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கலர் பாஸ்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஸ்மெல்லே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்களே வந்து மேலே வந்து டாப்பிங் வந்து அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கார்ன் போட்டு கொடுத்துருக்காங்க. வந்து அரிகனவும் அவங்களே வந்து டாப்பிங்ஸாக போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் இருக்குது. அதாவது 3 கலர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நேஷ்னல் ஃப்ளாகில் அதே மாதிரி வந்து இருக்குது. ஸோ வந்து பார்க்குறதுக்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நானே வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா
நானே வந்து பாஸ்தா பண்ணுறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு வந்து பாஸ்தா வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் நான் வந்து கற்றுக்கிட்டு நான் வந்து பாஸ்தா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடையிலேருந்து வாங்கினது. ஸோ வந்து ஒரு வாட்டி கடையில் வாங்கி டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பண்ண முடியாமல் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ என்னால் வந்து பண்ண முடியுது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து நானே வந்து ஒரு தனியாக ஒரு மெக்ரோனி மாதிரி வாங்கி ஸோ அதை நம்ம வந்து வேக வச்சு அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து எப்படி இருக்குன்றதை வந்து சொல்லுங்கள். அண்ட் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஸ்பாட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் இன்னொரு டேஸ்ட் பண்ண போகிறேன். சொல்லப்போனால் அவங்க வந்து 5 minutes வைக்க சொன்னாங்க. நான் வந்து ஒரு 10 minutes கிட்ட வச்சேன். செம்மையாக வெந்திருக்கானா. நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கே வந்து பார்த்தே தெரியும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து சொல்லப்போனால் நானே வந்து செஞ்சுருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்லப்போனால். ஓகே, ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு தான் போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரீச் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வந்து அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போகிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.